கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். அட்வென்ட் 2ஆம் ஞாயிறு ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றியை பலியாக ஏறெடுப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த அட்வென்ட் 2ஆம் ஞாயிறு ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 1வது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலுயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 1வது பாடல்.
முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 100. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 100. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Let us all confess our faith through Apostle Creed. போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. Daniel chapter 1 verses from 1 to 9. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாஸ்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபேரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதமாக வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்து போன 11 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமானவராக இருந்தீர். 12வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்க அருள் புரிந்திருக்கிறீர். 12வது மாதத்தின் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனையிலே அர்ப்பணிப்போடு கலந்து கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு வந்து கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். வெறுமையாய் வந்து வெறுமையாய் உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி வெறுமையாய் வந்து தேவைகள் சந்திக்கப்பட்ட அனுபவத்தோடு, கண்ணீர் துடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். ஆண்டவரே, இந்த இறுதி மாதத்திலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தியறல வேண்டுமாறு நோக்கி கஞ்சுகிறோம். ஆண்டவரே, அட்வென்ட் சீசனுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள். ஆண்டவரே, உம்முடைய முதல் வருகையை நாங்கள் அனுசரிக்க கொண்டாட ஆயத்தப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஆயத்தத்திலே உம்முடைய 2வது வருகைக்கும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தியறல வேண்டுமாறு, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு, எங்களை உம்முடைய ஞானவான்களாக மாற்றியறல வேண்டுமாறு ஆண்டவரே நோக்கி கஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டின் ஒவ்வொரு ஊழியர் மீதும், ஒவ்வொரு மிஷனரிகளின் மீதும் உம்முடைய உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். எங்கள் கொடுத்திருந்த ஆட்சியாளர்களுக்காக நன்றி. தொடர்ந்து நல்ல ஆட்சியை தாரும், நிரந்தரமான ஆட்சியை தாரும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கும் எங்கள் திருச்சபையின் மக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் மெய்யான பேரானந்தத்தை பெற்று அனுபவிக்கின்ற நாட்களாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். பண்டிகை நாள் ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்கள் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழிந்தோடுகின்ற நாட்களாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாள் ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற இருக்கிறேன். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் விக்டோரியா பால்ராஜ். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள்
7ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மனோகரன். இம்மட்டும் கரம் பிடித்து வழி நடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. இதே போல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையினுடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படும் பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் அங்கங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் காண உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமாக இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். செகண்ட் சண்டே ஆஃப் அட்வென்ட் நாட்களுக்குள் நாம் அடியெடுத்து வைத்து 2வது வாரம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கத்தக்கதாக, தியானிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். Those who are wise shall shine like the brightness of the sky above, and those who turn many to righteousness like the stars forever and ever. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவருடைய முதல் வருகையை நாம் கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அட்வென்ட் என்றால் அரைவல், வருகை, ஆண்டவருடைய வருகை. முதல் வருகை பாலகனாக ஏற்கனவே ஆண்டவர் வந்துவிட்டார். இப்பொழுது நாம் எதிர்பார்ப்பது, எதிர்நோக்கி கொண்டிருப்பது ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர் விமல்குமார் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதையும், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதையும் நாம் எளிய முறையில் கற்றிருக்கின்றோம். ஆகவே 2ஆம் வருகைக்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துவது எளிதான காரியம். எப்படி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது என்பதை நாம் நன்கு அறிவோம். இங்கே இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம், ஞானவான்கள்
ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் யார்? அநேகரை நீதிக்குட்படுத்துகின்றவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டுமேயானால் தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க வேண்டும். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இங்கே மிகாவேல் என்று குறிப்பிடுவது ஆண்டவருடைய 2ஆம் வருகை. ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே மரித்து அடக்கமாடப்பட்டு தூசியாக இருப்பவர்கள் எழுந்திருப்பார்கள். சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய இகழ்ச்சிக்கும் கடந்து செல்வார்கள். ஆம், இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், அதற்காக ஆயத்தப்படுகின்றவர்கள் ஞானவான்கள் என்று தானியேல் தீர்க்கன் தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஞானவான்கள் இந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் நடைபெறுவது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் ஞானவான்கள். தாங்கள் அறிந்து கொண்டதை, புரிந்து கொண்டதை அறியாதவர்களுக்கு விளக்கி கூறி அவர்களை நீதிக்கு நேராக அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகின்றவர்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் வானமண்டலத்தில் உள்ள ஒளியை போல இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே தானியேல் தீர்க்கன் குறிப்பிடுகின்றான். தானியேல் தீர்க்கனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது தானியேல் புத்தகம் 12 அதிகாரங்களை அவர் மிக அருமையாக எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த, அவர் பெற்றுக்கொண்ட, அவர் உரைக்க வேண்டிய மறைபொருள்கள் எல்லாவற்றையும் அங்கே தெளிவாக அவர் விளக்கி கூறியிருக்கின்றார். இந்த தானியேலை குறித்து நாம் பார்க்க வேண்டுமேயானால் அப்பழுக்கற்றவர். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதி அல்லது பிற்பகுதி எந்த பகுதியை பார்த்தாலும் அவர் அப்பழுக்கற்றவராக காணப்படுகின்றார். ஒருவேளை திருமறையிலே அநேகரை நாம் குறித்து பார்க்க முடியும். உதாரணமாக நான் சொல்வேனேயானால், ஆதி பெற்றோர் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று நாம் ஜெபிப்பதுண்டு. அந்த ஆபிரகாமை குறித்து பார்ப்போமேயானால், அவர் அந்நிய தேசத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் அங்கே தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போமேயானால், அவர் அந்நிய தேசத்தில் இருந்த பொழுது தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்ப்போமேயானால், தன்னுடைய தகப்பன் தேசத்தில் இருக்கும் போதும் சரி, அந்நிய தேசமாகிய தன்னுடைய மாமனாருடைய தேசத்தில் இருக்கும் போதும் சரி, 2 பகுதிகளிலுமே அவன் இருவரையுமே ஏமாற்றக்கூடியவனாக யாக்கோபாகவே இருந்தான் என்பதை நாம் அங்கே காண முடியும். ஆனால் இங்கே தானியேலுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, அவன் தன்னுடைய தாய் நாட்டில் வாழ்ந்த நாட்களிலும் சரி, தன்னுடைய பெற்றோரோடு அவன் வாழ்ந்த நாட்களிலும் சரி, தன்னுடைய வாலிப நாட்களிலும் சரி, அல்லது அவன் அந்நிய தேசத்திற்கு சிறைபிடித்து சென்று அங்கு அந்நிய தேசத்தில் வாழ்ந்த நாட்களிலும் சரி, கரை திரை அற்றவனாக, பழுதற்றவனாக, எங்கும் எந்த பகுதியிலும் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தான் நாம் காண முடியக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை அந்நிய தேசத்தில் வாழ்ந்தவர்கள் என்று பார்ப்போமேயானால், தானியேலோடு சேர்ந்து நாம் யோசேப்பையும் குறிப்பிடலாம்.
யோசேப்பும் அந்நிய தேசத்தில் அவர் சிறையாக சென்று அங்கே அவர் வாழ்ந்து அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய நாட்களை நாம் அறிவோம். அந்நிய தேசத்தில் அவர் கரை திரையற்றவராக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இறையியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த யோசேப்பு சிறு பிராயமாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய பெற்றோரோடு அவன் வாழ்ந்த நாட்களில் தகப்பனார் தனக்கு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். தகப்பனார் இடத்திலே கேட்டிருக்க வேண்டும், என் சகோதரர்களுக்கு, என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இதை போல பலவர்ண அங்கியை நீங்கள் வாங்கி கொடுத்தது உண்டா, ஏன் வாங்கி கொடுக்கவில்லை என்று அவன் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். இல்லை, அவன் கண்ட தரிசனத்திலே சகோதரர்கள் மாத்திரமல்ல, பெற்றோரும் அவனை வழிபடுவார்கள், அவனுக்கு வணக்கம் செலுத்துவார்கள் என்று சொன்ன பொழுது அவனுடைய பெற்றோர்கள் கூட கலங்கினார்கள். அதை குறித்து கூட அவன் சிந்திக்கவில்லை. அதை இறையியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவன் தன் பெற்றோரோடு வாழ்ந்த நாட்கள், அது அவன் சிறு பிராயத்திலே அவன் அங்கு செய்த காரியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை வரலாற்றிலே அந்நிய தேசத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக, தூய்மை உள்ளவனாக, அப்பழுக்கற்றவனாக காணப்பட்டான். தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அவன் தன் தகப்பனாருடைய தேசத்தில் வாழ்ந்த நாட்களிலும் சரி, வாலிப நாட்களிலும் சரி, அவன் அந்நிய தேசத்தில் வாழ்ந்த நாட்களிலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பழுக்கற்றவனாக, தூய்மையுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக, ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடியவனாக வாழ்ந்து காட்டினான் என்று நாம் அருமையாக பார்க்க முடியும். இந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் பார்ப்போமானால் அநேக காரியங்கள் இருவருக்கும் ஒத்து வருவதை நாம் பார்க்க முடியும். தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷராக இருந்தார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷனாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான குமாரனாக இருந்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அடுத்ததாக தானியேல் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். தானியேல் 1:6. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். எபிரேயர் 7:14. அடுத்ததாக மூன்றாவதாக தானியேல் அவருடைய சத்துருக்களால் யாதொரு குற்றமும் அவரிடத்திலே கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வாழ்க்கையில் சத்துருக்களால் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிலாத்து நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று 3 முறை குறிப்பிடுகின்றார். யோவான் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஆம், தானியேல் அவனிடத்தில் அவனுடைய சத்துருக்கள் கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவருடைய எதிரிகளால் கூட அவரிடத்திலே குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேல் சிங்க கெபிகளுக்குள்ளே போடப்பட்டு அக்கெபியின் வாசல் ஒரு கல்லினால் அடைக்கப்பட்டு அதன் மேல் ராஜாவின் முத்திரை போடப்பட்டது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் அதை காணலாம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின் அவருடைய சரீரம் ஒரு கல்லறையிலே வைக்கப்பட்டு அதன் வாசலிலே ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டது. அதன் மேல் ரோம அரசாங்கத்தின் முத்திரை போடப்பட்டது. மத்தேயு 27:66ஆம் வசனத்திலே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறுதியாக சிங்கங்களின் கவியில் போடப்பட்டிருந்த தானியேல் மறுநாள் அதிகாலையில் ஜெயம் பெற்றவனாய் அதினின்று வெளியே வந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அதிகாலையிலே வெற்றி சிறந்தவராய் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் அதை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும்
தானியேலுடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு நபர்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படுவதை, ஒற்றுமை காணப்படுவதை நாம் இங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் இன்னும் எசேக்கியேல் 14 அதிகாரம் 14, 20 ஆகிய வசனங்களிலே 2 முறை அங்கே தீர்க்கன் எசேக்கியா குறிப்பிடுகின்றான். நோவா, தானியேல், யோபு ஆகிய புருஷர்களும் அந்த நாட்களில் தங்களுடைய ஆத்துமாவை தான் அவர்கள் காத்துக்கொள்ள முடியும், பிறருடைய ஆத்துமாக்களை அவர்கள் காத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை அங்கே எசேக்கியேல் தீர்க்கன் குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே இந்த மூவரில் தானியேல் அங்கே நடுமையமாக வைக்கப்படுகின்றார். நோவா அந்த நாட்களில் தன்னுடைய குடும்பத்தை பேழைக்குள் பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். யோபு அந்த நாட்களிலே தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த பட்டியலிலே தானியேல் நடு மையத்தில் அவர் காணப்படுகின்றார். அந்த தானியேல் குறிப்பிடுகின்றார், தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார், ஞானவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போல இருப்பார்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஞானவான்கள் ஆண்டவருடைய வருகையின் நாளில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சியை அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தியவர்கள் ஞானவான்கள். அதற்காக பிறரை ஆயத்தப்படுத்தியவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் அங்கே தெளிவாக குறிப்பிடுவதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆம், தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி அவர் குற்றமற்றவராக காணப்படுகின்றார், தூய்மையானவராக காணப்படுகின்றார், பரிசுத்தவானாக காணப்படுகின்றார், அப்பழுக்கற்றவராக காணப்படுகின்றார். அப்படிப்பட்ட தானியேல் ஏன் இந்த விதமான சிறையின் அனுபவத்திற்கூடாக கடந்து வருகின்றார்? ஏன் அவர் அகதியாக பிடித்து கொண்டு வரப்படுகின்றார் என்ற கேள்வி நம்முடைய மனதில் எழலாம். அவருடைய பெற்றோர் தவறு செய்தார்களா என்று நாம் பார்ப்போமேயானால், அவருடைய வாலிப நாட்களில் அவருடைய சாட்சி, இன்னும் அவர் அடிமையாக சென்றிருக்கின்ற பாபிலோன் தேசத்திலே அவருடைய சாட்சி, அவருடைய பெற்றோர் அவரை எப்படி வளர்த்தார்கள் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஒருவேளை பெற்றோருடைய கண் பார்வையில் இல்லாதவர்கள் அவர்கள் பாடுகளினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பலவிதமான போதை வஸ்துகள் கொடுக்கப்படுமையானால், என்னை பார்ப்பதற்கு யார் இருக்கின்றார்கள், ஒருவரும் இல்லை என்று சொல்லி அந்த வஸ்துக்களை அவர்கள் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கே தானியேல், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அரசு மரியாதையானாலும் சரி, அவருக்கு கொடுக்கப்பட்ட அரசனுக்குரிய போதை உணவுகளானாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி தள்ளினார். அப்படியானால் பெற்றோர்கள் அவரை எப்படி ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கைக்கு நேராக வளர்த்தார்கள், வளர்த்திருப்பார்கள் என்பதை நாம் எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் தானியேல் ஏன் இந்த அடிமைத்தனத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார்? ஆண்டவர் தெளிவாக கூறினார், தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. பாபிலோனிலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனமாக 70 ஆண்டுகள் அங்கே வாழ வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் கொடுத்த உடன்படிக்கையை மீறிய சூழ்நிலையில் அவருடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலே அங்கே பாபிலோனுக்கு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய கட்டளை. இங்கே தானியேல் ஏன் சென்றான் என்று பார்ப்போமேயானால், தானியேல் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அதை நாம் அங்கே தெரிந்து கொள்ள முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும்
தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் கொடுக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேல் வாலிபனாக நேபுகாத் நேச்சாராலே பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்படுகின்றார். ஏன் என்று பார்ப்போமேயானால் 3 காரியங்களை நாம் இங்கே காண முடியும். ஒன்று, யோயாக்கீம் அரசன் திருவசனத்தை அவமதிக்கிறவனாக இருக்கின்றான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். எரேமியா 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை, இன்னும் எரேமியா 36ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வசனம் ஆகியவைகளில் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே எரேமியா தீர்க்கனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கின்றார். அதை எழுதி அந்த புத்தகத்தை யோயாக்கீம் அரசனிடத்திலே கொடுக்கத்தக்கதாக பாரூக் மூலமாக அதை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த புத்தகம் வாசிக்கப்படுகின்றது. அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யோயாக்கீம் அவன் அந்த புத்தகத்தை சூரி கத்தியினாலே அதை கிழித்து தான் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற அனல் காய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கங்கிலே அதை போட்டு எரிக்க சொல்கின்றான். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வேதம் அங்கு அவனுடைய கரத்திலே அது சூரிய கத்தியினாலே கிழிக்கப்படுகிறது, நெருப்பிலிட்டு கொளுத்தப்படுகின்றது. அங்கே அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற தீர்க்க தரிசனம் எரேமியா 22:18-19. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாக அவன் யோயாக்கீம் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்கிறார். இந்த காரியத்தை அவன் செய்ததினாலே அவன் எருசலேமுக்கு புறம்பே ஒரு கழுதை சேர்த்து அடக்கம் செய்வது போல் அவன் அடக்கம் செய்யப்படுவான் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஆம், அது அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அது மாத்திரமல்ல, எருசலேமை அரசாண்ட அரசர்கள் பட்டியலிலே அனைவருடைய கல்லறையும் எருசலேமில் இருக்கிறது. இந்த யோயாக்கீமுடைய கல்லறை மாத்திரம் அங்கு இல்லை. எருசலேமிற்கு வெளியே கழுதையை போல் அவன் மரித்து கழுதையை போல அடக்கம் செய்யப்பட்டான் என்பது வரலாறு. இங்கே நாம் பார்க்கின்றோம், திருவசனத்தை அவன் அவமதிக்கிறவனாக இருந்தான். திருவசனத்தை அவன் அவமதித்ததினாலே அவன் ஆட்சியில் இருந்த அவனுடைய வாலிபர்கள் அங்கே அடிமைகளாக பாபிலோனுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சங்கீதம் 119, 165, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று அங்கே சங்கீதக்காரன் தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஓசியா 4:6, நீ உன் தேவனுடைய வார்த்தையை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இங்கே யோயாக்கீம் அரசன் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கிழித்து நெருப்பில் போட்டு சுட்டெரித்த சூழ்நிலையிலே அவனுக்கு எதிராக ஆண்டவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவன் தேவ ஆலயத்தை பராமரிக்காதவனாக இருக்கிறான். ஆகவே
ஆண்டவர் அவனையும் அவனுடைய மக்களையும் வாலிபர்களையும் அடிமையாக கொடுக்கின்றார். பாருங்கள் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். பாருங்கள், நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை சூறையிடுகின்றான். அங்கிருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் சூறையாடி கொண்டு செல்கிறான். அதிலே பலிபீடத்திலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், பொன் வெள்ளியினாலே செய்யப்பட்ட பொருட்கள், சாலமோன் அரசனினாலே பார்த்து பார்த்து செய்யப்பட்ட பொருட்கள், அவைகளை அவன் கொண்டு செல்கிறான். அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்த பொருளை தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு போனால் அது சாபம் என்று அறிந்ததினாலே அவன் அதை அங்கு அவன் வழிபடுகின்ற ஆலயத்தில் கொண்டு வைக்கின்றான். அது எப்பொழுது நேபுகாத்நேச்சாருடைய இல்லத்திற்கு சென்றதோ அப்பொழுது அவனுக்கு சாபமாக அமைந்தது. அவனுடைய ஆலயத்திலே அவன் வழிபடுகின்ற தேவர்களுடைய ஆலயத்தில் அது இருந்த பொழுது அவன் அந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கலாம். இங்கே யோயாக்கீம் ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் பராமரிக்காதவனாக இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பலிபீடத்தில் உள்ள பொருட்களுக்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கலாம் என்பதை நாம் அங்கே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், இந்த ஜனம் என்னுடைய ஜனம், இவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அதற்காக இவர்களுக்கு விடுதலையை கொடு என்று சொல்லி அரசனிடத்திலே போய் கேட்டு விடுதலையை வாங்கி என்னுடைய ஜனம் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஆராதனை கூடத்தை வனாந்திர பாதையிலே 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் சுமந்து கொண்டு வருகின்றார்கள். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலே பிரவேசித்த பிறகு சாலமோன் அரசனின் மூலமாக எருசலேமிலே அந்த தேவாலயம் கட்டப்படுகிறது. அந்த தேவாலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே சபிக்கப்படுகின்றார்கள். அந்த அரசனுடைய ஆட்சியின் கீழ் இருப்பவர்கள் அனைவரும் அங்கே அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகின்றார்கள். மூன்றாவதாக 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போடுகின்றான். முற்றுகை போட்டு எருசலேமை பிடிக்க வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு செய்தி வருகிறது. அங்கே பாபிலோனிலே தன்னுடைய தகப்பனார் மிகவும் சுகவீனமாக இருக்கிறார், திரும்பி வா என்ற செய்தி வருகிறது. அவன் பாளையம் இறங்கிய போர் வீரர்களை அங்கே அப்படியே விட்டு அவன் பின்னோக்கி செல்கின்றான். அங்கு செல்கின்ற பொழுது பாபிலோனிலே தன்னுடைய தகப்பனார் இறந்து விடுகின்றார். அந்த சூழ்நிலையில் அவன் அங்கு இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் மீண்டும் வருவதற்கு 3 ஆண்டு காலமாகின்றது. 3 ஆண்டு காலமாக எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது நேபுகாத்நேச்சாராலே. எச்சரிக்கையை பெற்ற யோயாக்கீம் அரசன் அதை அசட்டை செய்தான் என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவ எச்சரிக்கையை அசட்டை செய்தவன் இந்த யோயாக்கீம் என்ற அரசன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனத்திலே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கின்றார். திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் நடுகின்றார். அந்த அத்தி மரத்தை 3 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து பார்க்க வருகின்றார். கனி இல்லை. தோட்டக்காரன் கெஞ்சுகின்றான், இன்னும் 1 வருடம் வாய்ப்பை கொடும், அது கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அதை வேரோடு பிடுங்கி போடுகிறேன் என்று சொல்லி அங்கே அவன் அதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்கின்றான். இங்கே இந்த யோயாக்கீம் அரசன் எச்சரிக்கையை பெற்ற சூழ்நிலையிலும் அதை அவன் நிர்விசாரமாக, அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டான். ஆகவே ஆண்டவர் அவனை தண்டிக்கக்கூடியவராக, அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனம் தண்டிக்கக்கூடிய ஒன்றாக, அதன் மூலமாக தானியேல் அங்கு சிறைபிடித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா?
அனுதினமும் வேதத்தை வாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அந்த ஆலயத்தை நாம் பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? தேவ எச்சரிக்கையை பெறுகின்ற பொழுது நாம் அதை அசட்டை செய்யாதவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். மத்தேயு 5:14 சொல்கின்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே சொல்கிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், தானியேல் அருமையாக குறிப்பிடுகின்றார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகின்றவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் யார்? ஆண்டவருடைய வருகையை பற்றி அறிந்திருப்பவர்கள், அவருடைய வருகையில் அவரோடு சேர்ந்து இளைப்பாறக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள், அதை அறிந்தவர்கள் ஞானவான்கள். அதை பிறருக்கு அறிவித்து அவர்களையும் ஞானமாக்குகின்றவர்கள், அவர்களையும் தகுதிப்படுத்துகின்றவர்கள். ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய இரத்தம், என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி நீங்கள் இதிலே கலந்து கொள்ளுங்கள், இதிலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தானியேலை போல பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ, ஞானவான்களாக இந்த உலகத்தில் வாழ, அநேகரை நீதிக்குட்படுத்துகின்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ, அதன் மூலமாக ஆண்டவர் சொன்னது போல பிரகாசிக்கின்ற தீபங்களாக, ஒளியாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம், பக்குவப்படுத்துவோம். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகின்றோம். முதல் வருகை வந்து முடிந்தது. இரண்டாவது வருகை தானியேல் 9ஆம் அதிகாரம் 2 பகுதிகளிலே நாம் பார்ப்போமேயானால், அங்கே தானியேல் குறிப்பிடுகின்றார், அவருக்கு கிடைத்த தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடுகின்றார். 70 வாரங்கள், இந்த 70 வாரங்களில் 69 வாரங்கள் முடிந்து விட்டது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, மரித்தது, பரத்திற்கு எழுந்தருளி சென்றது, அவைகள் வரை 69 வார நிகழ்ச்சிகள் முடிந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு வாரம்தான். அந்த ஒரு வாரம் நிறைவடைகின்ற பொழுது ஆண்டுடைய வருகை இருக்கிறது. அந்த இறுதி வாரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். ஆயத்தப்படுவோம், பக்குவப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம், பிறரையும் பக்குவப்படுத்துவோம். தானியேலை போல ஞானவான்களாக இந்த உலகத்தில் செயல்படத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்நாளில் கட்டளையிடுவாராக. ஆமீன். திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தமாவோம். பக்கம் 3. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக
நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்காற்படியிட்டு சர்வ பலமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பொதுவான பாவ அறிக்கையை யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ பலமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் எங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வேன். மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று எங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்த்து கொள்வீராக. ஆமீன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா இங்கேயும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லுகிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனிற்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களை விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து சொல்வோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன். நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நாம் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணம் உடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். இரக்கமுள்ள பிதாவே,
எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தையும் நினைவு கூர்ந்து சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். திருவிருந்து சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இது உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்றே காக்க கடவது. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இது உன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்றே காக்க கடவது. திருவிருந்திலே கலந்து கொண்ட அனைவரும் பக்கம் 23 உள்ள ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, மதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோட வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவரீருக்கு பொத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியறள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமையினும் தமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமீன். இறுதியாக கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்தா தேவரீர், எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம்.
கிறிஸ்து சபை பாமாலைகளில் 361வது பாடல். ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மூஷானந்தா தேவரே, எங்கள் நெஞ்சில் வாசம் செய்து அருள் பூர்த்தியாக்குவீர். மாதயாள இயேசுநாதா, அன்பு மாயமானனே, நைந்த உள்ளத்தில் இறங்கி உம் ரட்சிப்பால் சந்திப்பீர். உமது நல் ஆவி தோறும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த அன்பின் வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி அடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். நாதா, எங்கள் பெயரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீராய் வாழ்வோம் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் உம்மை நித்த வாழ்த்து சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் போது சிருஷ்டிப்பாயும் சுத்த தூய்மையாக்குமேன். உந்தன் திவ்ய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துமேன். எங்கள் கிரீடமும் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றவும். மேன்மை மேலே மேன்மை பெற்று பெண்ணில் வாழ செய்திடும். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் வீசுகின்ற ஒளியைப் போல அநேகரை நீதிக்குட்படுத்துகின்றவர்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளி வீசுகின்ற நட்சத்திரத்தை போல ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக பிறரையும் ஆயத்தப்படுத்த உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். நாங்கள் உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்கின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பு எங்களுக்கு கட்டளையிடும். குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன்.
யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.